இருந்தா குல்தீப் 5 ஓவர் மேல கொடுத்துருக்க மாட்டேன் இன்னைக்கு. அதுக்கப்புறம் 6 பாலர் போட்டிருப்பேன். உனக்கு யார் நீ கேப்டன் இருந்தா நீ எடுப்பியா? நிதிஷ்குமார் ரெட்டியே நீ சுப்மன் கில விடு, நீ எடுப்பியா? நீ போலிங் கொடுப்பியா? அவனுக்கு ஆஸ் அன் ஆல்ரவுண்டர் அந்த பொசிஷன்ல வந்து கொஞ்சம் கஷ்டம் சீக்கா எனக்கு தெரிஞ்சு. நீ ஆல்ரவுண்டர் விடுப்பா. இந்த மேட்ச்ல போலிங் கொடுத்திருப்பியா? இந்த மேட்ச் வந்து ஐடியா ஒரு 1 or 2 ஓவர் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிருக்கலாமா? ஏன்னா 2 ஓவர் தான் கொடுத்தாரு. மேபி ஒரு 2 more ஓவர்ஸ் ட்ரை பண்ணிருக்கலாம். நல்லவருங்க நீங்க ரொம்ப நல்லவர் மாதிரி பேசுறீங்க நீங்க. ஆஹா, ஐயா அனிருத்தா ஸ்ரீகாந்த், ஐயா அனிருத்தா ஸ்ரீகாந்த் இல்ல சிக்கா, நீங்க இந்த பாயிண்ட் பார்க்க மாட்டீங்க சிக்கா. நீங்க சொல்ற பாயிண்ட் ரைட் தான். ஆஸ் a கேப்டன் ஒரு ஓவரால் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல நீங்க வந்து அவரை ட்ரஸ்ட் பண்ண மாட்டீங்க. பட் ஐ பிலீவ் இந்த சீரீஸ் வந்து ஒரு ஐடியல் ஆப்பர்ச்சுனிட்டி டு ட்ரை இட். இஃப் யூ ஆர் கோயிங் டு பிக் இட், நீங்க பிக் பண்ணிட்டீங்கன்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் ட்ரை பண்ணணும். சரி, ஓகே, எடுத்துட்டோம், 5 ஓவர் ட்ரை பண்ணலாம், பரவாயில்ல. ஈவன் இஃப் தி மேட்ச் வி லூஸ் திஸ் பர்టిక్యులர் கேம், நீங்க ஒண்ணு பாத்துன்னு இருக்கீங்க அந்த 2027 வேர்ல்ட் கப்புக்கு இவர் போவாரா இல்லையான்னு. நீங்க எடுத்து வச்சு 2 ஓவர் ட்ரை பண்ணீங்கன்னா ஐ டோன்ட் திங்க் தட் இஸ் ஃபேர் ஆல்சோ. ஐ திங்க் இட் ஹி ஹஸ் நீ அதான் நீ சொல்ல மாதிரி இந்த மேட்ச்ல கொடுத்துருக்கணும் அவனுக்கு. நீ சொல்ற ரைட், ஐ கோ வித் யூ. நீ குடுக்குறியா 2 overs 2 overs ஏதோ 6.5 ல 13 runs அடிச்சாங்க, கட் பண்ணிட்ட. நீ இன்னும் 2 ஓவர் போடு. விக்கெட் அவனுக்கு ஒரு விக்கெட் லக் எடுத்தாலும் இருக்கலாம், எங்க 3 ஓவர் ஒரு விக்கெட் ஓசி விக்கெட் கிடைச்சிருக்கலாம். ஏன்னா ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் ஒன் டே கிரிக்கெட் நீ சுத்தி அவுட் ஆனா அவுட், இல்லைன்னா அவங்க சிமா சிங்கிள் அடிச்சுட்டு போயிருந்தான். கடைசியில் அவுட் ஆனது வில்லியங்க இப்படி சுத்தி தான் அவுட் ஆனான். நீ கடைசியில சுத்தி அவுட் ஆனா அவுட், நீ வந்து அவுட் ஆக முடியாது. புரியுது அவனுக்கு? அப்ப கூட பிரசித் கிருஷ்ணன் கேட்ச் அவுட் ஆனா இவனுக்கு டேரல் மிச்சலுக்கு குல்தீப் அடிச்சா மூக்கு மேல ராஜா அவனு போச்சு. பட் அது கத்தி அடிச்சாலும் விட்டான். ஐ மீன் ஆஃப்டர் அபவுட் 15 overs in one day cricket, unless you throw a wicket, you cannot get a wicket. Unless you bowl a deadly delivery, sometimes the boomerang போடுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி டெலிவரி எல்லாம் கிடையாது. இப்போ அந்த மாதிரி போடுறதும் ஆள் கிடையாது. நல்ல பொல்லா வந்து விக்கெட். அவன் 1 2 1 2 1 2 4 1 2 1 2 4 டக்கு ஒரு ஸ்டேஜ்ல 7 runs ஓவர் போச்சே. அப்பதான் அந்த வில்லியங் ஸ்டார்ட் அவன் திடீர்னு அடிக்க ஆரம்பிச்சான். பேக் ஃபுட்ல போயிட்டு பஞ்சு டக்கு பஞ்சு அடிக்க ஆரம்பிச்சான். So that is where Kuldeep and Jadeja திடீர்னு, I mean Jadeja is one of my favorite leaders. திடீர்னு அவன் வந்து அவன் வந்து ரெஸ்ட்ரிக்டிவா bowling போட பார்த்தா ஃபர்ஸ்ட் ஸ்பெல்ல நல்லா போட்டான். But he hasn't been at his best last few ODIs. அவனும் வந்து ஜடேஜாவும் ஒரு மாதிரி இஸ் குரூப்பிங், என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் தெரியல அவனுக்கு. இஸ் ஆல்சோ காட் இன் 2 minds. டு அட்டாக்கா, ஃளைட்டா, ஃபிளாட்டா என்னன்னு தெரியல அவனுக்கு. நீங்க ஆக்சுவலி அந்த சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸும் எடுத்து பாத்தீங்கன்னா he hasn't been at his best. அது டெஃபினட்டா அங்க வந்து ஒரு ஜடேஜா வந்து ஒரு பழைய ஜடேஜா அந்த ஒரு 2023 வேர்ல்ட் கப்ல போட்ட மாதிரி அந்த மாதிரியும் இல்ல. ஐ திங்க் இந்தியா ஷுட் ரியலி திங்க் அபவுட் பிரிங்கிங் அக்சர் பட்டேல் பேக் இன்டு தி ODI ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்.